பரவாயில்ல. இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா கொடைக்கானலுக்கு தாங்க வந்திருக்கோம். அது வந்து கேரட் தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். உள்ள வந்து பூந்தாச்சு சுத்தி பாருங்க அப்படியே கேரட் தோட்டம் தாங்க. இதுல இருக்கிற கேரட் அப்படியே ஃப்ரெஷ்ஷா பிடிக்கிட்டு போயிட்டு அதுல இன்னைக்கு வந்து கேரட் அல்வா செஞ்சு அப்படியே மணக்க எடுத்து சாப்பிட போறோங்க. பாருங்க அல்வா பாருங்க இவ்வளவு நல்லா சரியான சைஸ்ல இருக்கும் போல இருக்கு. எவ்வளவு ஃப்ரெஷ்ஷான கேரட்டுங்க அப்படியே பாருங்க. மழை சுத்தி பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம் சொல்ல போறேன். ஜங்லி ரம்மில பாத்தீங்கன்னா RPL லெவல் டோர்னமெண்ட் நடக்குது. அதுல பாத்தீங்கன்னா வந்து கூல் பிரைஸ் பாத்தீங்கன்னா 40 crores. அதுல வின் பண்றவங்களுக்கு 1.5 crores வரை நீங்க வந்து வின் பண்ணலாம். IPL போயிட்டு இருக்கனால பாத்தீங்கன்னா ஜங்லி ரம்மில வந்து அவங்களோட ஓன் ரம்மி பிளே கிரவுண்ட்ல அமேசிங் ஆஃபர்ஸும் கொடுக்குறாங்க. இது மூலம் டாப் பிரைசஸ் வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பிரைசஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கியா செல்டர்ஸ், பைக்ஸ், ஐபோன் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஏராளமான பிரைசஸ் வின் பண்ணலாம். இது எப்படின்னு கேக்குறீங்களா? ஒரு சின்ன ஃபீ கொடுத்துட்டு நீங்க வந்து டோர்னமெண்ட்ல வந்து ஜாயின் பண்ணீங்க. நீங்க வந்து வெளியே போகும்போது கிரேட் வின்னிங்ஸோட நீங்க வந்து வெளியில போலாம். என்ட்ரி ஃபீ கொடுக்க வேணாம்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஃப்ரீ ரோல் டோர்னமெண்ட்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணி அதுலயே நீங்க வந்து இதே சேம் பிரைஸ் நீங்க வந்து வின் பண்ணலாம். அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா 4 கோடிக்கு அதிகமான ரியல் பிளேயர்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வெல்கம் போனஸும் தராங்க. உண்மையாவே கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் கிரேட் ஃபன்னும் கூடங்க. இன்னும் எதுக்காக வெயிட் பண்றீங்க? ஜங்லி ரம்மியோட ஆப்போட லிங்க் பாத்தீங்கன்னா கீ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அது மட்டும் இல்ல அவங்களோட லேட்டஸ்ட் அப்டேட் வந்து தெரிஞ்சுக்கணும்னா அவங்களோட யூடியூப் சேனல் லிங்க், டெலிகிராம் லிங்க் பாத்தீங்கன்னா கீ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. அதுல போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கங்க. பயங்கரமான மழை, அதுக்கு நடுவுல விவசாயம் பண்றாங்க. பாருங்க இங்க பாருங்க செடி சைடுல பாத்தீங்கன்னா இந்த கம்பு வச்சிருக்காங்க. பாருங்க பீன்ஸ் வளர்ந்துருக்குங்க. பாருங்க நல்லா பட்டையா இருக்கு பீன்ஸ். இத பாருங்க பீன்ஸ் செடி நிறைய இருக்குது. ஐயோ நிறைய இருக்குங்க, எக்கச்சக்கமா இருக்குங்க. ஒரு சைடு கேரட், வெங்காயம், இந்த சைடு பீன்ஸ். அப்பா இத பாத்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரி கிடையாது. பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல அப்படியே சமமா இருக்கும் எல்லா வயலும். இங்க பாருங்க இங்க ஒரு வயல் இருக்குன்னா அதுக்கு மேல பாத்தீங்கன்னா மோடு மலை, அதுக்கு மேல படிப்படியா இருக்குது. மேல இங்க பாருங்க இன்னும் வித்தியாசமா இருக்கு. மூம்பரிய தட்டம் இங்க பாருங்க என்ன செடின்னு சொல்லுங்க, வித்தியாசமா இருக்கு அந்த செடி. இது பாத்தீங்கன்னா ஒரு கிழங்கு மாதிரிங்க. அது வந்து கொட்டை வாழம்பாங்களா அதே. அதை பாருங்க பாருங்க உள்ள எப்படி இருக்குன்னு. ஏதோ வித்தியாசமா வாசனை வருது. இது வேணா திங்க கூடாதுன்னு நினைக்கிறேன். கீழே பாருங்க இது வந்து இது பாத்தீங்கன்னா சோத்து கத்தாயில இன்னொரு வகை. இது பார்த்தாலும் தெரியும் பாருங்க. முள்ளு இருக்குது சேர்ந்து. இப்போ வாங்க நம்மளோட கேரட் வேட்டைக்கு போயிடுவோம். நம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க கேரட். இந்த அளவுக்கு யாருமே ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்டுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்ல இந்த செடி எல்லாம் பாருங்க கருப்பா ஒரு சில விஷயம் பாப்பீங்க. இந்த செடி எல்லாம் பாத்தீங்கன்னா கருப்பா இருக்கு பாருங்க. அதெல்லாம் வந்து காஞ்ச இலை நினைச்சுக்காங்க. அது வந்து புழுவு. நல்லா பார்த்தாதான் தெரியும். அது அதுல இருந்து சின்னதா இருக்கும் புழுவு. அது அப்படியே அந்த இலையை தின்னு பாருங்க பச்சையா இருக்கு பாருங்க. செடியில இருக்கிறதே தெரியாத அளவுக்கு இருக்கு பாருங்க. இது மாதிரி நிறைய இருக்கும். இந்த அளவுக்கு சாப்பிடுங்க. தாளா இருக்கு பாருங்க எவ்வளவு பெருசா. அது அப்படியே செடியில இருக்கிறது தின்னு அப்படியே வளர்ந்து பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறம் லிமிட்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கருப்பா வளர்ந்து அதுக்கப்புறம் அதுவே வந்து காஞ்சி அப்படியே செத்து போயிடுது. பார்த்தாலும் தெரியுது ஃபுல்லா நிறைய இருக்குது இந்த இடத்துல. நம்ம பறிக்கும் போது பார்த்து தான் பறிக்கணும். பாருங்க ஃப்ரெஷ்ஷான கேரட்டுங்க பாருங்க. இந்த மாதிரி நான் இலையோட பார்த்ததே இல்லைங்க கேரட்டு. நம்ம ஊர்லாம் வந்து காஞ்சி போய் அப்படியே அங்கங்க வெட்டுப்பட்டு வரும் நம்ம ஊருக்கு. அதுவும் கிலோ 100 ரூபான்னு விற்கிறானுவோம். அப்படியே ஃப்ரெஷ்ஷா அப்படியே பாருங்க ஜில்லுன்னு இருக்குங்க அப்படியே தொட்டா பாருங்க. பாருங்க கேரட்டுனா கேரட்டு, அருமையான கேரட்டு, ஃப்ரெஷ்ஷான கேரட்டு வேட்டை. நைஸா திருட்டு போயிடணும். இங்க பாருங்க இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஆள் இப்படி போனார் நைஸா. அவர் தான் ஓனரானு தெரியல. அவர் வரத்துக்குள்ள நைஸா ஆட்டியை போட்டு கிளம்பிடணும். மேல பாரு பாருங்க கேரட் அப்படியே விட்டும்போது வராது. இந்த மாதிரி இலை மட்டும் வந்துருச்சுன்னு வச்சுங்களா, ஓனர் பார்த்துட்டு யாரோ பறிச்சிருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க. அப்ப என்ன பண்ணணும், இந்த இலையை இப்படி மடிச்சு இங்க பாருங்க இந்த சைடில் குழி தோண்டி உள்ள வச்சு அமுக்கி போச்சுட்டு ஓடிடணும். ஓடிடு அடுத்த வட்டை. சரியான வட்டைங்க இன்னைக்கு, பயங்கரமான வட்டை. எப்படி இருக்கு பாருங்க, அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அப்படியே ஜில்லு அப்படியே கட்டிச்சுதுன்னா அப்படியே அம்மா அருமையா இருக்கும். இருந்தாலும் இந்த அல்வா செஞ்சு சாப்பிட போறோம், கேரட் அல்வா. நம்ம ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா கேரட்டை வந்து பறிச்சாச்சுங்க பாருங்க. இதுக்கு மேல நம்ம வந்து பறிச்சதை பாத்துட்டாங்கன்னு வச்சுங்களா, புரட்டையிலே அடிச்சு போடா வெளியில அனுப்பி விட்டுருவாங்க. அதனால கட்டச்சது லக்குன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு ஓடிடுவாங்க. ஜங்லி ரம்மில பாத்தீங்கன்னா RPL லெவல் டோர்னமெண்ட் வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். இதுல பாத்தீங்கன்னா வந்து உங்களோட ஸ்கில்ல காட்டுங்க. அது மட்டும் இல்ல இதுல வந்து நிறைய ஹியூஜ் பிரைஸ் வின் பண்ணுங்க.